Hello, praise the Lord. ஸோ ஐம் இன் ட்ராவல். இந்த டைமில் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். யோசுவா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்வார், பயப்படாதே, நீ இப்போ யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அதனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு 5 ராஜாக்கள் சேர்ந்து கிபியோனியை அட்டாக் பண்ண வருவாங்க. ஸோ அந்த கிபியோனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யோசுவா போவார். அவங்க எல்லாருமே ஒரே குரூப்பாக இஸ்ரவேலோட தான் ஒரே இதாக இருப்பாங்க. ஒரே குரூப்பாக கிபியோன் இஸ்ரவேலெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்கு போவார். ஸோ இதில் ஆண்டவர் யோசுவாட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார். நீ போய் அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணு, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இவங்க யுத்தம் பண்ணுவாங்க. அங்கே ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கும். என்னென்னா, வானத்துலேருந்து கல்மழை பெய்யும். ஸோ வானத்துலேருந்து கல்மழை பெய்யும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் அந்த மாதிரிலாம் செய்வார். யுத்தத்தில் செத்தத்தை பார்க்குறோம், கல்மலையில் செத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா, ஆண்டவர் திரும்ப திரும்ப யுத்தம் பண்ணுறதுக்கு யோசுவாட்ட சொல்லும் பொழுது, திரும்ப அவங்க யுத்தம் பண்ண போகும் பொழுது, ஆண்டவர் திரும்ப திரும்ப யோசுவாட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, பயப்படாத பயப்படாத பயப்படாத. ஸோ இது நான் ரொம்ப யோசித்தேன். ஆரம்பத்துலேருந்து எரிகோ பிடிக்கிறதா இருக்கட்டும், பட்டணத்தை பிடிக்கிறதா இருக்கட்டும், எந்த யுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், ஆண்டவர் முதல்ல சொல்கிற விஷயம், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்கிறேன், யுத்தம் பண்ண போவேன். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம், முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கணும்னா, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், இல்லை ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரேயர் பண்ணணும். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், ஹெல்ப் பண்ணுவார். இப்படி நம்ம யோசிக்கிறோம். இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஃபெய்த்து, விசுவாசம். ஒன்லி ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு உள்ள பயத்தை வச்சுக்கிட்டு நடக்குமா நடக்காதா, இது என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப அது சர்ப்ரைஸாக இருந்தது. அது நிறைய வாட்டி நான் படித்தாலும் புதுசாக இருந்தது. என்னன்னா, ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் நீ தைரியமாக போ, பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ யுத்தம் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படி ஆண்டவர் சொல்லலை. முதல்ல நீ என்னை நம்பு, பயப்படாத. 1% கூட நீ பயப்படக்கூடாது. ஃபுல்லாக நீ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், நம்பணும். அதுக்கப்புறம் நான் உனக்கு எல்லாத்தையும் வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எது விஷயம் ஆண்டவர் நமக்கு செய்யணும் எதிர்பார்த்தாலும் முதல்ல நம்பணும், அவரை ஃபெய்த்ஃபுல்லாக நம்பணும். ஒரு பக்கம் ப்ரேயர் வச்சுட்டு, இன்னொரு பக்கம் பயத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு, இது நடக்குமா நடக்காதா அப்படி ஒரு சந்தேகத்தில் இருந்தோம் அப்படின்னா, we cannot see miracles. அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்குது. வானத்துலேருந்து கல்மழை பெய்யுது, ஜனங்கள் எதிரிகளை அழிக்குது. ஸோ இந்த பயம் நமக்கு இருக்க ஒரு சந்தேகம் இருக்க அற்புதத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவரை முழுசாக நம்பணும். நாட் ஒன்லி ப்ரேயர் பட் ஃபெய்த், ரெண்டும் நமக்கு வேணும். கம்ப்ளீட்டாக அவர் செய்வார், அவர் இல்லாமல் என்ன நடக்கும், அவர் கண்டிப்பாக எனக்கு செய்வார் அப்படின்னு நம்பணும். இன்னொரு பக்கம் 2 தீமோத்தேயு 1:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பயம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பயம் அது ஒரு ஸ்பிரிட்டு, அது ஒரு ஆவி, அது ஒரு அசுத்தாவி. அவங்க இப்போ சொல்லுவாங்க, இப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு பாரப்பட்டுக்கிட்டு தலையில் எல்லா பாரத்தையும் போட்டுட்டு யோசிச்சுட்டு பயந்து அழுது இல்லை அப்படியே உட்காந்து விரக்தியாக உட்காந்துருப்பாங்க. அது ஒரு ஸ்பிரிட் ஆக்சுவலாக. அது நீங்கள் பயந்துருக்கீங்க, ரொம்ப பயப்படுறீங்க சில விஷயத்துக்கு அப்படின்னா, யூ ஆர் அண்டர் த அட்டாக் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட். பிசாசனுடைய அட்டாக் இருக்குது, அதுதான் நம்மளை பயப்படுத்துது. ஸோ அது ஒரு ஸ்பிரிட்டை நம்ம டீல் பண்ணணும். அது ஒரு அசுத்தாவி. அது எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டு மனபாரப்பட்டுட்டு நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு மூஞ்ச தொங்க போட்டுட்டு நடக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயம்லாம் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பிரிட்டோட அட்டாக் தான், ஒரு அசுத்தாவியோட அட்டாக். நம்பிக்கையாக இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, ஆண்டவர் செய்வார். முதல்ல அற்புதம் நடக்கணும்னா பயப்படாதீங்க. God bless you.